தமிழகத்தில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் ஓயும் நிலையில் வாக்குப்பதிவு மையத்தின் 100 மீட்டர் எல்லை வரை பொதுமக்கள் செல்போன் பயன்படுத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வரும் வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையொட்டி நாளை மாலையுடன் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் ஓய்கிறது. நாளை மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டமோ ஊர்வலமோ நடத்தக்கூடாது. தொலைக்காட்சி, ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் வாயிலாக பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்படும். கருத்து கணிப்பு அல்லது தேர்தல் தொடர்பான ஆய்வு முடிவுகளை காட்சிப்படுத்தவும் தடை விதிக்கப்படுகிறது. தேர்தல் தொடர்பான கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடாது. வெளியூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் நாளை மாலை 6 மணிக்கு மேல் சம்பந்தமில்லாத தொகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும். தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரை மக்களவைத் தொகுதிக்கு மட்டும் இரவு 8 மணி வரை கூடுதலாக 2 மணி நேரம் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். வாக்குப்பதிவு நாளன்று வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்துச் செல்ல வேட்பாளர்கள் தங்களது வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது. இதேபோல் வாக்குப்பதிவு மையத்தின் 100 மீட்டர் எல்லைக்குள் பொதுமக்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் காவல் உயரதிகாரிகள் செல்போன் பயன்படுத்த தடையில்லை. அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், சூலூர் ஆகிய 4 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அந்த இடங்களிலும் நாளை மாலை 6 மணி முதல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நிறைவடையும் வரை பிரச்சாரம் செய்யக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தலை ஒட்டி 16, 17 மற்றும் 18 ஆகிய 3 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளை மூட தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் வாக்கு எண்ணிக்கை தினமான அடுத்த மாதம் 23ஆம் தேதியும் டாஸ்மாக் கடை மூடப்பட உள்ளது. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் தற்போதைய தேர்தலில் அதிக அளவில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 2016 தேர்தலில் 113 கோடி ரூபாயும் தற்போது 139 கோடியே 91 லட்சம் ரூபாயும் பிடிபட்டு இருப்பதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தேர்தல் விதிமீறல் தொடர்பாக 261 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவங்களுக்கு மக்கள் ஆதரவும் இல்ல, தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு இடமெல்லாம் தானே ஆக்கிட்டாங்க. வந்த உடனே முதல் வேலை இந்த ஸ்டாலின் விடமாட்டான். உறுதி உறுதி உறுதி. 8 வழிச்சாலை திட்டம் குறித்து விவசாயிகளிடம் கருத்து கேட்ட பிறகு செயல்படுத்தலாம் என சட்டப்பேரவையில் திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியதாகவும், அதையேதான் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியும் தற்போது கூறியுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து காங்கேயம் பேருந்து நிலையம் அருகே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்த வேனில் சென்று பரப்புரை மேற்கொண்டார். அவருடன் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசும் உடனிருந்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, திமுக காங்கிரஸ் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்வதிலேயே குழப்பம் நிலவும் நிலையில் அவர்களால் நாட்டு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ளதால் சாலை விரிவாக்கம் அவசியம் என கூறிய முதலமைச்சர் பழனிசாமி, தொழில் வளர்ச்சி பெற 8 வழிச்சாலை திட்டம் தேவை என்றும் கூறினார். 8 வழிச்சாலை திட்டத்திற்காக கையகப்படுத்தும் நிலத்திற்கு 3 மடங்கு இழப்பீடு வழங்கப்படுவதாகவும், திமுக காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட சாலை திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், மதுரை, நாமக்கல், கரூர் இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய வளர்ச்சி வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த சாலை அமைக்கின்ற பணி எடுக்கப்பட முடியும். இது முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய திட்டம். இது மாநில அரசுடைய திட்டம் அல்ல. மாநில அரசு நிலத்தை மட்டும் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டியது மாநில அரசுடைய கடமை. ஆக மாநில அரசை மத்திய அரசு கேட்கின்றது, நிலத்தை எடுத்துக் கொடுங்கள் என்று கேட்கிறது. நம்முடைய பகுதிக்கு திட்டம் வர்ற நேரத்தால முறைப்படி சட்டப்படி நாம் நிலத்தை கையகப்படுத்தி கொடுப்பதற்கு மத்திய அரசுக்கு இசைவளித்து அதன்படி நாம் கொடுக்கின்றோம். இதே காலத்தை எண்ணி பார்க்க வேண்டும். ஸ்டாலின் சொல்றார், வெக்கமான ரோசல் தான் பேசணும் சொல்றார். அதே நான் சொல்றேன், வெக்கமான ரோசல் தான் சொல்லுங்க. நான் சட்டமன்றத்திலே கேட்கின்ற பொழுது மரியாதைக்கு நான் தனியார் இருந்தார்.
இந்த திட்டம் வேணுமா வேண்டாமா என்று கேட்டேன். இந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அங்க இருக்கின்ற விவசாயிகளை அழைத்து பேசி பிறகு நீங்க திட்டத்தை நிறைவேற்று என்று சொன்னீர்கள். அதைத்தான் நேற்றைய தினம் மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் அந்த கருத்தை சொன்னார். நாங்கள் விவசாயிகளை அழைத்து பேசுகிறோம். மக்களவைத் தேர்தலையொட்டி மத்திய சென்னை தொகுதி பாமக வேட்பாளர் சாம் பாலை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்டார். மக்களவை மற்றும் இடைத்தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் சென்னையில் இன்று பரப்புரை மேற்கொண்டார். வேனில் அமர்ந்தபடி தொண்டர்கள் புடைசூழ வில்லிவாக்கம், கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தார். சரி, நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்க மாம்பழ தினத்திற்கு ஐயா சொன்னபடி, ராமதாஸ் சொன்னபடி மாம்பழ தினத்திற்கு எல்லாரும் ஓட்டு போட வேண்டும். நாம் பாதுகாவலர்களை பற்றி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் அதிமுகவினரிடம் வாக்காளர்கள் 2 லட்சம் ரூபாயாக கேட்க வேண்டும் என்றும், ஆனால் திமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வம், திருப்போரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் இதயவர்மன் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மாம்பாக்கத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக தற்போது ஓட்டுக்கு பணம் வழங்க தொடங்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். நோட்டுன்னு எனக்கு இப்போ நினைப்புக்கு வருது. இப்போ இந்த தொகுதியில் கூட தேர்தலுக்காக நோட்டை கொடுக்க ஆரம்பிச்சு வந்துருச்சுல. எவ்வளோ வந்துச்சு? 2000 கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. அவ்வளோதான் வாங்கினீங்களா? கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா கொடுக்கணும். அவ்வளோ கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க அவங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. அது நம்ம பணம், நம்முடைய மக்களுடைய வரி பணம். நம்ம பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னும் 2000 இல்லை, 20,000 வாங்குங்க. 2 லட்சம் வேணும்னு கேளுங்க. எவ்வளவு கொடுத்தாலும் அந்த ஆட்சியை விரட்டி அடிக்கணும்னா இன்னைக்கு நீங்கள் கொடுக்கறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து போனாலும் அது உங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் 5 வருஷம் நம்ம எப்படி இருக்கணும் தயவுசெய்து நினைச்சு பாருங்க. தொடர்ந்து மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, நுங்கம்பாக்கம் பகுதிகளில் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். மக்களவைத் தேர்தலில் 40-40 என்பதை போல 22 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். திருச்சியில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளரை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட கமல்ஹாசன், தமிழர்கள் தேசிய நீரோட்டத்தில் கலக்க மாட்டார்கள் என வடநாட்டு தலைவர்கள் சிலர் நினைத்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் மோடியை மறைமுகமாக விமர்சித்தார். மேலும் தமிழகத்தில் அமர்ந்து மேசையை தட்டிக் கொண்டிருந்தால் எதுவும் நடக்காது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழர்கள் தேசிய நீரோட்டத்தில் கலக்க மாட்டார்கள் என்று வடநாட்டில் இருக்கும் அரசியல்வாதிகள், அதுவும் இப்பொழுது 80க்கு பிறகு வந்த அரசியல்வாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரை சொல்கிறேன் என்று குழப்ப வேண்டாம். 80க்கு பிறகு வந்தது காங்கிரஸ் இல்லைங்க. அப்படி வந்தவங்க தமிழர்கள் தேசிய நீரோட்டத்தில் கலக்க மாட்டாங்க, அவங்க தனியா இருக்காங்க, அவங்க எப்போ அப்படித்தான் ஓட்டும் போட மாட்டாங்க நமக்கு, அதனால எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படிங்கிற மனநிலையில் அவங்க இருக்காங்க. யார் பிரதமராக வந்தாலும் நம்ம தமிழகத்தை அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள் என்று தட்டி கேட்க வேண்டும். அது இங்க சும்மா மேசையை தட்டிக்கிட்டு இருந்தா சொன்னதுக்கெல்லாம் நடக்காது. வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். ரெட்டேரி, கொடுங்கையூர், மூலக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றால் தமிழக நலன் காக்கப்படும் என்று கூறினார். கட்சியினர் அனைவரும் கரை வேட்டியுடன் வாக்குப்பதிவு மையத்திற்கு சென்று முதல் ஆளாக வாக்களிக்க வேண்டும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். மகத்தான வெற்றி 18ஆம் தேதி காலையிலேயே அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் நமது வேட்டி அவங்கவுங்க கரை வேட்டி துண்டு போட்டு சும்மா கலகலன்னு காலையில 7 மணிக்கெல்லாம் போய் பூத்துல ஃபுல்லா வட சென்னை முழுக்க நமது அத்தனை பேரும் ஃபீல்டுல இருக்கணும். எதிரணியை நிச்சயமாக டெபாசிட் இழக்க செய்யணும். அதுதான் இந்த கூட்டணிக்கு கிடைச்ச ஒரு மகத்தான ஒரு வெற்றியாக இருக்கும்.
பிற்பகல் 3 மணியளவில் காஞ்சிபுரம் தேரடியில் பரப்புரையை தொடங்கிய டிடிவி தினகரன் தொடர்ந்து வாலாஜாபாத், செங்கல்பட்டு, திருக்கழுங்குன்றம், திருப்போரூர், மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அமமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். பன்னீர்செல்வமோ பழனிசாமி வாயை திறந்தாலே போய் மோடி தான் இந்தியாவை காப்பாற்ற முடியுமா? ஏற்கனவே இந்தியா படுத்துற பாடு. நம்ம மாநிலத்தில் ஒளிதான் உஷாரா இருந்தீங்க, அவருக்கு ஏமாத்துறது ஓட்டு போடல. மற்ற மாநிலத்துல உங்க வங்கி கணக்குல 15 லட்சம் போடுவேன், 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னு நம்ம மாநில இளைஞர்கள் உஷாரா இருந்துட்டாங்க. மற்ற மாநிலத்துல ஏமாந்ததுனால கோபமா இருக்காங்க. அந்த மோடியை இனிமே வாடி, எப்படி நம்ம ஊர்ல சொல்லல, வாடி வச்சுக்கிறேங்கிற மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்காங்க. மத்தியில் உள்ள பாஜக அரசையும் அதற்கு அடிபணியும் இபிஎஸ், ஓபிஎஸ் அரசையும் மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டார். இறுதிக்கட்ட பரப்புரையில் தலைவர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் தேர்தல் பணிகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. அனைத்து வாக்குப்பதிவு மையங்களுக்கும் துணை ராணுவப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 67,720 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பதற்றமானவை என கண்டறியப்பட்ட 8,293 வாக்குச்சாவடிகள் உள்ளிட்ட 30,000 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவை கண்காணிக்க இணையதள ஒளிபரப்பு வசதிக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. இதன் மூலம் தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறே வாக்குப்பதிவை தேர்தல் அதிகாரிகள் கண்காணிக்க முடியும். அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் துணை ராணுவப் படையினரின் பாதுகாப்பு அளிக்கப்பட உள்ளது. இதற்காக 160 கம்பெனி துணை ராணுவப் படையினர் தமிழகம் வரவழைக்கப்பட்டுள்ளனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதலாக துணை ராணுவப் படையினர் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதிகபட்சமாக வேலூர் தொகுதியில் 10 கம்பெனி துணை ராணுவப் படையினரும், விழுப்புரம், மதுரையில் தலா 8 கம்பெனி துணை ராணுவப் படையினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் வந்த துணை ராணுவப் படையினர் அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். பெரம்பலூர் தொகுதியில் சுமார் 250 பேர் கொண்ட 3 கம்பெனி துணை ராணுவப் படையினர் துப்பாக்கிகளை ஏந்தி கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதேபோல் திருவண்ணாமலையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினர் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியை நடத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இன்று காலை வந்த துணை ராணுவப் படையினர் தலை மற்றும் உடல் கவசம் அணிந்து துப்பாக்கி ஏந்தி பேண்ட் வாத்தியங்கள் முழங்க அணிவகுத்து சென்றனர். இதேபோல் தூத்துக்குடி, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளிலும் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையிலும் மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க வசதியாகவும் துணை ராணுவப் படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. சென்னையின் 3 தொகுதிகள், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மக்களவை தொகுதிகள் மற்றும் பெரம்பூர், பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பாதுகாப்பு பணி ஏற்பாடுகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பிட்ட இந்த 6 மக்களவை தொகுதிகள் மற்றும் 2 சட்டமன்ற தொகுதிகளில் 1,707 வாக்குப்பதிவு மையங்கள் மற்றும் 7,832 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக 62 வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளன. வடசென்னையில் மட்டும் 45 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்பதால் அவற்றில் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சென்னையில் மொத்தமாக 17,000 போலீசாரும் 7 கம்பெனி துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள் என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற 400 போலீசாரும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு காவல் ஆய்வாளர் மற்றும் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உதவி ஆணையர் மற்றும் கூடுதல் துணை ஆணையர் தலைமையில் போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பில் இருப்பார்கள். தேர்தல் முன்னெச்சரிக்கையாக 1,600 ரவுடிகளிடம் எழுதி வாங்கி எச்சரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக சென்னையில் 746 வழக்குகள் இதுவரை பதிவாகியுள்ளன. திமுகவினர் 246 பேர் மீது வழக்குகள் போடப்பட்டுள்ளன. அதிமுகவில் இந்த எண்ணிக்கை 113 உள்ளது. இந்த 6 மக்களவை தொகுதிகளில் இதுவரை பணப்பட்டுவாடா தொடர்பாக வழக்குகள் ஏதும் பதிவாகவில்லை என்றும் காவல்துறை தேர்தல் சிறப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. பிரதமரின் தேர்தல் விளம்பரங்களுக்கான பணத்தை பாஜக எங்கிருந்து பெறுகிறது என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபத்தேபூர் சிக்ரி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் கூட்டாக பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி, பாஜகவின் தேசியவாதம் போலியானது என்று விமர்சித்தார். உண்மையிலேயே பாஜகவினர் தேசியவாதிகளாக இருந்தால் மதத்தின் பெயரால் கொல்லப்படும் இந்தியர்களுக்கு ஆதரவாக அவர்கள் நிற்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, டிவி, ரேடியோ, சாலையில் என்று எங்கு பார்த்தாலும் நரேந்திர மோடி குறித்த விளம்பரங்களே இருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த விளம்பரங்களுக்கான பணத்தை பிரதமர் தனது சொந்த சேமிப்பில் இருந்து கொடுக்காத போது அந்த பணம் பாஜகவினருக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
करोड़ युवाओं को रोजगार देने का वायदा। जहां भी जाते थे युवाओं को रोजगार देने की बात करते थे। இதனிடையே மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரான நடிகை ஊர்மிளா தனது ஆதரவாளர்களுடன் சென்று பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த பாஜகவினர் ஊர்மிளாவுக்கு எதிராக முழக்கமிட்டதால் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள ஊர்மிளா தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லாக்களும் முஃப்திக்களும் நாட்டை பிளவுபடுத்த விரும்புவதாக பிரதமர் நேற்று பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் நாங்கள் நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் இந்துஸ்தான் என்ற ஒன்று இல்லாமல் போகும் என்றார். இதனிடையே முதற்கட்ட தேர்தலை கண்டு பாஜகவுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுவிட்டதாகவும் அதன் காரணமாக மக்களிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தி வாக்குகளை பெற பாஜக திட்டமிடுவதாகவும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹ்பூபா முப்தி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக அனந்த்நாக் பகுதியில் மெஹ்பூபா முப்தி சென்ற போது அவரது வாகனத்தின் மீது சிலர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா சென்ற வாகனத்தை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையிட்டனர். இந்நிலையில் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் 72 மணி நேரமும், பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி 48 மணி நேரமும் பரப்புரையில் ஈடுபட தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் மதத்தை முன்னிறுத்தி தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரி ஹர்பிரீத் மனுஸ்கானி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சாதி மதத்தை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தகுதி நீக்கம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்போது ஆஜரான தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் விதிமுறைகளை மீறுவோர் மீது வழக்கு பதிவு செய்யவும் நோட்டீஸ் அனுப்பவும் மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும் தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து தேர்தல் ஆணைய மூத்த அதிகாரி ஒருவர் நாளை காலை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் சாதி மற்றும் மதத்தை முன்னிறுத்தி பரப்புரையில் ஈடுபட்டதற்காக யோகி ஆதித்யநாத் மற்றும் மாயாவதி ஆகியோரின் பரப்புரைக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. யோகி ஆதித்யநாத்திற்கு 72 மணி நேரமும், மாயாவதிக்கு 48 மணி நேரமும் தடை விதித்துள்ள தேர்தல் ஆணையம் நாளை காலை 6 மணி முதல் இருவரும் பரப்புரையில் ஈடுபடக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கக்கூடாது, ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கக்கூடாது, சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்கக்கூடாது என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை ரத்து செய்ய பரிந்துரைக்கவில்லை என வருமான வரித்துறை விளக்கம் அளித்துள்ளது. வேலூர் மக்களவை தொகுதியில் திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் மார்ச் 31ஆம் தேதியன்று தேர்தல் பறக்கும் படை சோதனை நடத்தினர். அந்த சோதனை வருமான வரித்துறை சோதனையாக மாறியது. துரைமுருகன் குடும்பத்தினருக்கு சொந்தமான கல்லூரி வரை சோதனை விரிவடைந்தது. துரைமுருகனுக்கு நெருக்கமானவராக கருதப்படும் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் குடோனில் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்வதற்காக கட்டுக்கட்டாக ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நீடித்த இச்சோதனையில் 11 கோடியே 53 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் பணப்பட்டுவாடா புகாரால் ரத்து செய்யப்பட்டது போல் வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலும் ரத்து செய்யப்படுமா என்ற சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக வருமான வரித்துறை அளித்துள்ள விளக்கத்தில், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்கவிருந்த 5 நாட்களுக்கு முன்பாக 89 கோடி ரூபாய் ரொக்கம் பட்டுவாடா செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் சிக்கின என்றும், அப்போது 70% வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடந்து முடிந்திருந்தது என்பதால் ரத்து செய்யும் முடிவை எடுத்ததாக தெரிவித்தனர்.
ஆனால் வேலூரில் பணப்பட்டுவாடா நடப்பதற்கு முன்பாகவே கண்டுபிடித்து விட்டோம் என்றும் தேர்தல் நடப்பதற்கு நீண்ட அவகாசம் இருந்ததால் தேர்தலை ரத்து செய்ய பரிந்துரைக்கவில்லை என்றும் விளக்கமளித்துள்ளனர். 8 வழிச்சாலை திட்டம் பற்றிய நிதின் கட்கரியின் பேச்சு விவசாயிகள் மத்தியில் புயலை கிளப்பியுள்ள நிலையில் திட்டத்தை தடுத்து நிறுத்துவோம் என்று பாமக தரப்பிலிருந்து உறுதியளிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேலம் இடையே 5 மாவட்டங்கள் வழியாக 8 வழிச்சாலை அமைக்க வகுக்கப்பட்ட திட்டத்திற்கு விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு நிலவுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் விவசாயிகள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திட்டத்திற்கு தடை விதித்தது. இந்நிலையில் நேற்று சேலத்தில் நடைபெற்ற தேர்தல் கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி 8 வழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று உறுதியுடன் கூறினார். இந்த பேச்சால் அதிருப்தியடைந்துள்ள சேலம் விவசாயிகள் 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். ராமலிங்கபுரத்தில் கால்நடைகளுடன் விளைநிலத்தில் கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். வேண்டவே வேண்டான்றவரும் அங்க இருக்காரு. அரசாணையை நான் செயல்படுத்துறேன்ற முதலமைச்சரும் அங்க இருக்கிறாரு. அவரு அரசாணை செயல்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவரு வாயை திறக்காம இருக்காரு. இன்னைக்கு அந்த ரோடே வேணும்ன்றவங்களும் அந்த ஸ்டேஜில் பேசுறாங்க. 3 முரண்பட்ட கருத்து இருக்கும்போது எப்படி மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுப்பாங்கங்கிறத எங்களுக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. அதை நாங்க இப்போ நிதின் கட்கரி பேசுனதுக்கு ஒரு ஆட்சேபனாவது அவங்க தெரிவிச்சிருந்திருக்கலாம். இது வரைக்கும் தெரிவிக்கல. இனிமேலாவது விவசாயிகள் மேல அக்கறை இருந்தா நிச்சயம் அவரோட கருத்துக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் சார். இந்த ஆண்டுகள்ல விவசாயிகளோட போராட்டம் முதன்மையான இடத்துக்கு வந்திருக்கு. இந்த போராட்டம் தான், இந்த ஒற்றுமை தான், விவசாயிகளுடைய விஷயம் தான் வருகின்ற தேர்தல்களில் பிரதிபலிக்க போகிறது. இவர்கள் இந்த தேர்தலுக்கு பின்னாடி விவசாயிகளுடைய பலத்தை பத்தி இவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால இந்த நிதின் கட்கரியுடைய அந்த பேச்சு, இவங்க பொன் ராதாகிருஷ்ணனுடைய பேச்சுன்றது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தலில் பாடம் புகட்டியே தீர்வோம் என்று விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். எங்க நிலத்தை இப்ப நீங்க சொல்றதை வச்சுட்டு நான் விட்டுட்டு போக முடியாது. நாளைக்கு நாங்க என்ன பண்ணுவோம், மத்திய அரசு கோயிட்டு வருது தாக்கல் பண்ணிருச்சு, மேல்முறையீடு போயிருச்சுன்னு எடப்பாடி சொல்லுவார். அதெல்லாம் கட்டாயமாக யாருமே இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. வன்மையாக கண்டிக்கிறேங்க. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, இந்த 8 வழிச்சாலை கொண்டாரு, அவருக்கும் எங்கள் கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இதுமாரி என்ன விவசாய நிலத்தை 6 ஆள் கூறு போடுறதுக்கு நீங்கள் என்ன நான் கொண்டாடுன்னு இருக்கிறீங்க. நிதின் கட்கரி டோல்கேட் எடுத்துக்கிட்டாராட்டங்குது. ஒரு 450 டோல்கேட் போகிற நிதின் கட்கரி மேலே இருக்குது. அதனால் புது ரோடு போட்டால் இதில் 8 டோல்கேட் அமைப்போகுது. இதோட லாபம் சம்பாதிக்கணும் ஒரு நோக்கத்துக்காக விவசாயிகள் அழிக்கிறதா? ஏடிஎம்கேவுக்கோ பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம், போட்டால் இந்த தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய அளவில் அதாவது மனசில் பதிய வச்சு இந்த ஓட்டை ஏடிஎம்கேக்கு பிஜேபி போட்ட விடாத உடனே இந்த மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் வீட்டுக்கு துரத்துறதா நாங்க முடிவு பண்ணிட்டோங்க. இதேபோன்று சேலம் குள்ளம்பட்டியிலும் கருப்பு கொடி ஏந்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே சிலரின் தூண்டுதலால் 8 வழிச்சாலைக்கு தடை வந்துள்ளதாகவும் மக்கள் விரும்பும் போது அந்த திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்கள் விரும்பும் போது யாரும் எதையும் தடை பண்ண முடியாது. மக்கள் விரும்பும் போது, விரும்பாத போது தடை பண்ணலாம். எப்படிங்க? விரும்பாத போது தூண்டுதலின் பேரில் நடக்குதுன்னு சொன்னா உறுதியா வளர்ச்சி அப்படின்னு சொல்லி தெரியும் போது அது வேற விஷயம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் பரப்புரை மேற்கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலின் நிதின் கட்கரியின் மேடை பேச்சை குறிப்பிட்டு பாமகவையும் அதன் கூட்டணியையும் கடுமையாக விமர்சித்துள்ளார். நேற்று நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நீட்டை நிச்சயம் நாங்கள் கொண்டு வருவோம், பிஎஸ் கோயல் சொல்லியிருக்கிறாரு, நிதின் கட்கரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த 8 வழிச்சாலை இருக்கு பாருங்க, சென்னையிலிருந்து சேலம் வரைக்கும், அதனால எத்தனை விவசாயிகள் பாதிப்பு ஆளாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு. என்ன உத்தரவுன்னா, இந்த 8 வழிச்சாலை கிடையாது, நீங்க யார் இடத்துல இருந்து நிலத்தை அபகரிச்சீங்களோ அதெல்லாம் கொடுத்துடணும், அது ரத்து செய்யப்படுகிறது என்று திட்டவட்டமாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆக அந்த தீர்ப்பையை மீறி நேற்றைக்கு நிதின் கட்கரி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் 8 வழிச்சாலையை போடுவோன்றார். ஆக இந்த 8 வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. ஆக அவங்க எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இப்போ அங்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆக இப்படி மக்களை ஏமாத்துற வகையில தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்க தவிர கொள்கை அளவில் அமைஞ்ச கூட்டணி அல்ல. இந்நிலையில் 8 வழிச்சாலை திட்டத்தை தடுத்து நிறுத்துவோம் என்றும் ஒருபோதும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படாது என்றும் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதியளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் நிதின் கட்கரி பேசியிருப்பதாகவும் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு நிலவி வருவதை அவர் உணர்ந்திருக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். 8 வழிச்சாலை திட்டத்தின் பாதிப்புகள் குறித்து விளக்கி அது தேவையில்லை என்பதை நிதின் கட்கரிக்கு புரிய வைப்போம் என்றும் திட்டத்தை கைவிட வைப்போம் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். நிதின் கட்கரியின் பேச்சுக்கு ஏன் அப்போதே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விக்கு ஒரு மேடையில் ஒரு கட்சியின் தலைவர் பேசும்போது அதில் குறுக்கிடாமல் இருப்பதுதான் நாகரிகம் என்று அன்புமணி பதிலளித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு 8 வழிச்சாலை திட்டம் மிகவும் அவசியம் என்பதால் வரவேற்கிறேன் என்று சொன்ன ஸ்டாலினுக்கு இந்த விவகாரம் குறித்து பேசுவதற்கு எந்தவித தகுதியும் அருகதையும் கிடையாது என்றும் அன்புமணி சீற்றத்துடன் கூறியுள்ளார். டெல்லியில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே நிலவி வந்த பூசல் வெளிப்படையாக வெடித்துள்ளது. டெல்லி மாநிலத்தில் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளிடையே நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் முதல் முறையாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூட்டணி தொடர்பான ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாஜகவை தோற்கடிக்க ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாகவும் ஆம் ஆத்மிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்க தயாராக உள்ளதாகவும் ராகுல் தனது ட்விட்டரில் கூறியுள்ளார். மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது நிலைப்பாட்டில் மீண்டும் ஒருமுறை தலைகீழாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி தங்கள் கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் ஆனால் காலம் கடந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிலளித்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எது தலைகீழ் மாற்றம் என வினவியுள்ளார். பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் உங்கள் ட்வீட் இது உங்களோட விருப்பம் மட்டுமில்லை என்பதை உணர்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். துரதிருஷ்டவசமாக தாங்கள் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க உதவி கொண்டிருப்பதாகவும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் உள்ள எம்எல்ஏ அறையில் நடந்த சோதனை குறித்து வாக்குமூலம் பதிவு செய்யும் நோக்கில் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாருக்கு வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. தேர்தல் பணப்பட்டுவாடா தொடர்பாக பணம் பதுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சேப்பாக்கத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் தங்கும் விடுதியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு சோதனையை தொடங்கினர். விடுதியின் சி பிளாக்கில் 10வது மாடியில் உள்ள வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அறை உள்ளிட்ட 4 அறைகளில் சோதனை செய்தனர். சுமார் 4 மணி நேரம் நடந்த சோதனையின் போது ரொக்கம் சிக்கவில்லை. ஆனால் சந்தேகப்படும்படியான காலி பைகள் கிடைத்ததாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் தேர்தல் தொடர்பான விவரங்கள் அடங்கிய துண்டு சீட்டுகள் கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள் எம்எல்ஏ விடுதிக்குள் செல்வதற்கு பணம் அல்லது பரிசுப் பொருட்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் கருதுகிறார்கள். சோதனை செய்ய அதிகாரிகள் செல்வதற்கு முன்பு அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அறையில் இருந்ததை பாதுகாவலர் உறுதி செய்துள்ளார். எனவே இந்த சம்பவத்தில் எழும் சந்தேகம் குறித்து அமைச்சரின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய திட்டமிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆர்.பி. உதயகுமாருக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். செவ்வாய்க்கிழமை நேரில் ஆஜராகுமாறு சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருவதால் அதிகாரிகள் முன்பு ஆஜராகப் போகிறாரா அல்லது வேறு நாளில் ஆஜராகப் போவதாக அமைச்சர் நேரம் வாங்கப் போகிறாரா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நெருங்கும் நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. இதில் பல கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது. சென்னை மாதவரம் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதாக வந்த தகவலை அடுத்து MMDA சாலையில் உள்ள அதிமுக பிரமுகர் மகாதேவன் என்பவரது இல்லத்தில் வருமான வரி சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் லட்சக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு கூடிய திமுக நிர்வாகிகள் அதிமுக வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று புரசைவாக்கத்தில் உள்ள பைனான்சியர் ஸ்ரீ சுசில் லால்வானி மற்றும் அவரது உதவியாளர் ஸ்னேகா ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்றது. கட்சிக்காரர்களுக்கு பணம் கொடுப்பதாக நடந்த சோதனையில் இவர்களது அலுவலகம் சீல் வைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டுள்ளது. அரசு பணிகளுக்கு ஒப்பந்தம் பெறும் PSK கட்டுமான நிறுவனத்தில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் 112 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளன. சென்னை மற்றும் நாமக்கல்லில் அந்நிறுவனத்திற்கு சொந்தமான 7 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத 14 கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை BCCI அறிவித்துள்ளது. 12வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் நாடுகளில் அடுத்த மாதம் தொடங்குகிறது. போட்டியில் பங்கேற்கும் 10 அணிகளும் வரும் 23ஆம் தேதிக்குள் அணி வீரர்களை அறிவிக்க வேண்டும் என்ற நிலையில் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அணிகள் தங்களது அணி வீரர்கள் பட்டியலை வெளியிட்டன. இந்நிலையில் இந்திய அணி வீரர்களை தேர்வு செய்யும் கூட்டம் மும்பையில் உள்ள BCCI அலுவலகத்தில் நடைபெற்றது. MSK பிரசாத் தலைமையில் 4 பேர் கொண்ட தேர்வுக்குழுவுடன் தலைமை பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி, கேப்டன் கோலி ஆகியோரும் இடம்பெற்றிருந்தனர். பின்னர் கோலி தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணியை MSK பிரசாத் அறிவித்தார்.
துணை கேப்டனாக ரோஹித் சர்மா அறிவிக்கப்பட்டுள்ளார். தோனி, ஷிகர் தவான், KL ராகுல் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த தினேஷ் கார்த்திக், விஜய் சங்கர் உள்ளிட்டோரும், கேதர் ஜாதவ், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோரும் அணியில் இடம் பிடித்துள்ளனர். மேலும் புவனேஸ்வர் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சாகல் ஆகியோர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடித்துள்ளனர். தொடரின் போது தோனிக்கு ஓய்வு அளிக்கும் நிலை ஏற்பட்டால் மாற்று விக்கெட் கீப்பராக களமிறங்குவதில் தினேஷ் கார்த்திக், ரிஷப் பந்த் ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவியது. இதையடுத்து தினேஷ் கார்த்திக் 15 பேர் கொண்ட அணியில் இடம் பிடித்தார். இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ், அஸ்வின், அம்பத்தி ராயுடு ஆகியோருக்கு அணியில் இடம் மறுக்கப்பட்டுள்ளது. முகமது ஷமி, பும்ரா, புவனேஸ்வர் குமார் ஆகியோர் வேகப்பந்து வீச்சுக்கு கை கொடுப்பார்கள். ஆனால் இவர்களில் யாரேனும் ஒருவருக்கு காயம் ஏற்படும் பட்சத்தில் மாற்று வேகப்பந்து வீச்சுக்கு யாரும் இல்லை. சுழற்பந்து வீச்சை பொறுத்தவரையில் யுஸ்வேந்திர சாகல், குல்தீப் யாதவ் ஆகியோர் உள்ளனர். அவர்களுக்கு மாற்றாக பகுதி நேர சுழற்பந்து வீச்சாளர்களான ரவீந்திர ஜடேஜா, கேதர் ஜாதவ் ஆகியோர் கை கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் ஆல்ரவுண்ட் பலத்தை பொறுத்தவரை ஹர்திக் பாண்டியா, விஜய் சங்கர் இருவருக்கும் அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பாஜக பிரமுகர்கள் 2 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக தேர்தல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை நடந்தது எப்படி, காரணம் என்ன, இப்போது விரிவாக பார்க்கலாம். இவர் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான இவர் மக்களவைத் தேர்தலுக்கு பாஜகவிற்கு ஆதரவாக தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு ஒரத்தநாடு அண்ணாசிலை பகுதி அருகே பிரதமர் மோடியின் படத்தை கழுத்தில் மாட்டிக்கொண்டு தனியாக நின்றவாறு கோவிந்தராஜ் வாக்கு சேகரித்துள்ளார். இந்நிலையில் அங்கு வந்த கண்ணந்தங்குடி மேலையூரை சேர்ந்த கோபிநாத் என்பவர் முதியவர் கோவிந்தராஜிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் இருவருக்கும் தகராறு ஏற்படவே ஆத்திரத்தில் முதியவர் கோவிந்தராஜை சரமாரியாக தாக்கிவிட்டு கோபிநாத் தப்பி ஓடிவிட்டார். படுகாயமடைந்த கோவிந்தராஜை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஒரத்தநாடு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதில் நெஞ்சு பகுதியில் பலத்த காயமடைந்த கோவிந்தராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இக்கொலை தொடர்பாக ஒரத்தநாடு காவல்துறையினர் கோபிநாத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜகவுக்கு ஓட்டு கேட்ட முதியவரை அடித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் கொலை சம்பவம் நடந்து முடிந்த சில மணிகளில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாஜக நிர்வாகி செந்தில்குமார் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. நாகை மாவட்டம் காமேஸ்வரம் அருகே உள்ள கீரன் ஏரியில் அடையாளம் தெரியாத நபரின் சடலம் மிதப்பதை கண்ட பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற கீழையூர் போலீசார் ஆற்றில் மிதந்த சடலத்தை மீட்டனர். விசாரணையில் உயிரிழந்தது பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவின் மாவட்ட தலைவர் திருப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பது தெரியவந்தது. உடலில் பல இடங்களில் வெட்டுக்காயம் இருந்துள்ளதால் செந்தில்குமாரை யாரேனும் தாக்கியிருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். செந்தில்குமாரின் சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக நாகை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதும் தொடர்ந்து அழிக்கப்படுவதும் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதும் தொடர்ந்த திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உடனே கண்டுபிடித்து எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கி எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனால் இல்லாட்டினா நாங்கள் மாநிலம் பூரா மாவட்டம் பூரா ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவோம். இந்த எலெக்ஷன் டயத்தில் எங்களுக்கு இது ரொம்ப எங்கள் பொறுப்பான தாக்கப்பட்டது ரொம்ப மன உளைச்சலையும் ரொம்ப வேதனை அளிக்கிறது எங்களுக்கு. மதுபோதையில் ஆற்றில் விழுந்த செந்தில்குமார் மூழ்கியிருக்க வாய்ப்புள்ளதா என்ற கோணத்திலும் கீழையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை தொடரும் என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் பாஜக நிர்வாகிகள் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் வேளாங்கண்ணி அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.